Praise the Lord. Praise the Lord. அந்த ஆராதனைக்காய் நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஒரு விசையாய் பார்ப்போம். நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Lord, we thank you for this evening time. நீர் மிகவும் நல்லவர் ராஜா. You are good, God. மிகவும் நல்லவர் அப்பா. You are very good. இந்த நல்ல நேரத்தை எங்களுக்கு தந்தீர் உமக்கு நன்றி. Lord, you gave us this good time. We thank you. உம்முடைய கிருபைக்காய் நன்றி ராஜா. Thank you for your grace. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. We have come here to worship you. இந்த ஆராதனை வேளை முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. Lord, take control of this entire time of worship. இந்த இடத்தை நீர் நிறைத்திருக்கிறீர் உமக்கு நன்றி ராஜா. Lord, you have filled this place and we thank you for that. உம்முடைய பிரசன்னம் இங்க இருக்கிறது உமக்கு நன்றி அப்பா. Thank you for your presence in this place. உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இங்க இருக்கிறது உமக்கு நன்றி ராஜா. Thank you, Lord, for your healing hand is in this place. உம்முடைய விடுதலையாக்கும் வல்லமை இங்க இருக்கிறது உமக்கு நன்றி அப்பா. Thank you, Lord, for your hand of freedom is over this place. இங்கிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்தை நீர் கேட்கிறீர் உமக்கு நன்றி ராஜா. Lord, we thank you, God, that every prayer that is going to raise from here, you're going to hear it, God. இப்பொழுது பாடல் ஆராதனை ஒவ்வொன்றும் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. You take control of Father of the praise and worship. உம்முடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. May it bring glory only to your name. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். We stand as we worship our God. கர்த்தர் நம்மை தோல்வி அடைய விடுவதே இல்லை. He never lets us to be defeated. இப்பொழுது நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். He has given us the victory. எல்லா காலங்களிலும் வெற்றி. At all times we have victory. ஆமென். விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். With faith we'll sing this song. We'll not be defeated. We'll not be defeated. We'll not be defeated anymore. Jesus Christ, God's only Son, for the Lord Almighty one, will not be defeated anymore. Will not be defeated. Will not be defeated. Will not be defeated anymore. Since the Holy Ghost came in, He's gave us power over sin. Will not be defeated anymore. தோல்வி எனக்கு இல்லையே. தோல்வி எனக்கில்லையே. தோல்வி எனக்கில்லையே. தோல்வி என்றும் எனக்கில்லையே. ஆமென். ஆமென். தேவமைந்தன் இயேசுவே, யுத்தத்தில் எனக்கு ஜெயம் தான். தோல்வி என்றும் எனக்கில்லையே. தோல்வி எனக்கில்லையே. தோல்வி எனக்கில்லையே. தோல்வி என்றும் எனக்கில்லையே. ஆவியின் வல்லமை நிறைவிலே பாவத்தின் மீது ஜெயம் தான். தோல்வி என்றும் எனக்கில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே. தோல்வி எனக்கில்லையே. தோல்வி எனக்கில்லையே. தோல்வி
ஹalleluya ஹalleluya நமக்கு தோல்வியே இல்லை ஹalleluya நமக்கு தோல்வியே இல்லை Oh, we have no defeat. நமக்கு தோல்வியே இல்லை We have no defeat. ஏனென்றால் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தர் Because our God fights our battle. என்னுடைய இயேசு எனக்காக யுத்தம் செய்கிறார் My Jesus fights my battle. அவருடைய முடிவு வெற்றிதான் Oh, the end of it is victory. ஹalleluya Hallelujah. காலையில பாடின தமிழ் பாடலை நாம் பாடுவோம். We're going to sing this song that we sang in the morning in சிங்க Tamil. கெபியோ Be it the lion's den, அக்கினி சூளையோ or it be the fiery furnace. என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். My God Jesus is அவர் there. விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். He is there to give me the victory. ஆமென். Hallelujah. கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். We'll clap our hands as we sing the song. கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காத்தவர், அவரே என்னை காத்தவர், அவரே என்னை காத்தவர், அவரே என்னை காத்தவர். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆமென். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேணியோ அது சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ஆமென். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் இந்த சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேணியோ அது சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ அது சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ அது சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹalleluya
Hallelujah. 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 சிங்கக்கேபியாக இருந்தாலும் சரி, Be it the lion's den சூளை நெருப்பாக இருந்தாலும் சரி, or the fiery furnace. என்னை காக்க என்னோடு கர்த்தர் இருக்கிறார். Oh, to guard me and protect me, I have my அவரால God. கூடாத காரியம் ஒன்றுமே There is இல்லை. nothing that he cannot do. அவரால கூடாத காரியம் ஒன்றுமே There is இல்லை. nothing that my God cannot இந்த do. உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் என்னுள்ள இருக்கிறவர் பெரியவர். He that is in me is greater than he that is in the ஓ, world. நாம் அவரை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். We are worshiping him this evening உயிர் time. தெழுந்த இயேசுவை ஆராதித்துக் We are கொண்டிருக்கிறோம். worshiping the risen God. இப்பொழுது உயிரோடு இருக்கிற இயேசுவை Oh, ஆராதித்துக் we are கொண்டிருக்கிறோம். worshiping the God who is risen and who lives. நம்மேல் அன்பாய் கிருபையா இருக்கிற அவரை ஆராதித்துக் We are கொண்டிருக்கிறோம். worshiping the God who is kind and loving towards us. ஓ, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. God, we lift you up, ஓ, உமக்கு Father. நன்றி அப்பா. Lord, we lift you up, நீ Jesus. நல்லவர் ராஜா. God, for you are good, O ஓ, Master. ரபாசி கேராராஷி ஹரு. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர் அப்பா. We love you, Lord. We give you praise. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. I am washed, I'm drenched in love. Amen. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. I'm washed, I'm drenched in love. All souls atoned by the blood of the Lamb. I'm not a slave to what's held me down. How beautiful that cleansing blood. I'm washed, I'm drenched in love. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. I am washed, I'm drenched in love. All filled, made clean in that crimson sea. I'm not ashamed of what shackled me. I wear the name that grace divine. I am free, I am a child of God. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. I'm washed, I'm drenched in love. I was buried deep with Christ, my Lord. Now I am raised to life forevermore. My name's been carved upon your heart. No, not that could ever rip us apart. Oh, hallelujah. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. I am washed, I'm drenched in love. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. I am washed, I'm drenched in love. I was buried deep with Christ, my Lord. Now I am raised to life forevermore. My name's been carved upon your heart. No, not that could ever rip us apart. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. I'm washed, I'm drenched in love. I'm washed, I'm
Hallelujah. Hallelujah. Hallelujah, God. Hallelujah. Hallelujah, Jesus. Hallelujah. Hallelujah, Jesus. Hallelujah. Hallelujah, Father. Oh, hallelujah. 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 Jesus. Hallelujah. அவரை ஆராதிங்க. Hallelujah. அவர் அன்பாகவே இருக்கிறார். Hallelujah. Oh, hallelujah. We worship you. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. Hallelujah. Oh, ரபாசி ஹரரஹாஷி. Oh, ரபாசி Hallelujah. வெற்றி கிரீடம் வைத்திருக்கிறவர் அவர். He has the victor's crown. அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். He has given it to us. உற்சாகமாய் பாடுவோம். You were always fighting for us. Heaven's angels all around. My delight is found in knowing that you wear the victor's crown. You're my help and my defender. You're my savior and my friend. By your grace I live and breathe to worship you. At the mention of your greatness, in your name I will bow down. In your presence fear is silent, for you wear the victor's crown. Let your glory fill this temple, let your power overflow. By your grace I live and breathe to worship you. Interceding as the lost become the found. You could never be defeated, for you wear the victor's crown. You are Jesus the Messiah, you're the hope of all the world. By your grace I live and breathe to worship you. Wanna do the same You're my help and my defender. Amen. You're my savior and my friend. By your grace I live and breathe to worship you. At the mention of your greatness, in your name I will bow down. In your presence fear is silence, for you wear the victor's crown. Let your glory fill this temple, let your power overflow. By your grace I live and breathe to worship you. எங்களுக்காய்
யுத்தம் செய்து வானதூத சேனையே சிரசில் கண்டு மகிழ்ந்தேனே உங்கள் நான் உதவி பாதுகாப்பு எந்த நண்பர் ரட்சகர் கிருபையால் வாழ்கின்றேன் நான் ஆராதிக்க இயேசு பெயரை சொல்லும் போது முழங்கால்கள் முழங்குமே வெற்றி கிரீடம் சிரசில் கண்டு பயமோடி போனதே ஆலயம் மகிமையாலே நிரம்பும் வல்லமையாய் கிருபையால் வாழ்கின்றேன் நான் ஆராதிக்க தொலைந்தோரை கண்டீரே தோல்வியும் உமக்கு இல்லை வெற்றி கிரீடம் நீரனேசு என் மெசியா உலகின் நம்பிக்கையே கிருபையால் வாழ்கிறேன் நான் ஆராதிக்க உயர்வெல்லாம் கீழிறங்கும் உயர்வெல்லாம் கீழிறங்கும் அழகெல்லாம் உடைந்து போகும் ஜெய கிரீடம் உன் சிரசில் நீ ஜெயித்தீர் நீ ஜெயித்தீர் உயர்வெல்லாம் கீழிறங்கும் அழகெல்லாம் உடைந்து போகும் ஜெய கிரீடம் உன் சிரசில் நீ ஜெயித்தீர் நீ ஜெயித்தீர் உயர்வெல்லாம் ஆமென் அழகெல்லாம் உடைந்து போகும் ஜெய கிரீடம் உன் சிரசில் நீ ஜெயித்தீர் நீ ஜெயித்தீர் உயர்வெல்லாம் கீழிறங்கும் அழகெல்லாம் உடைந்து போகும் ஜெய கிரீடம் உன் சிரசில் நீ ஜெயித்தீர் நீ ஜெயித்தீர் every high thing must come down every stronghold shall be broken you are the victor's crown you overcome every high thing must come down every stronghold shall be broken you are the victor's crown you overcome hallelujah hallelujah every high thing must come down எல்லா உயர்வுகளும் அது கீழே இறங்கி ஆக வேண்டும் every high thing must come down நமக்கு எதெல்லாம் உயர்வாக தோன்றுது எல்லாம் கீழே இறங்கி ஆக வேண்டும் everything that we think above us needs to come இயேசுவுக்கு down நிகர் எதுவுமே கிடையாது there is nothing that Jesus cannot do என் தேவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை there is nothing that can stand and equal to my God ஓ நீ நல்லவர் அப்பா God you are good உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா Lord we worship you உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா we worship you God எங்களுக்காய் வெற்றி சிறந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா Lord we worship you who won the victory for us ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா Holy Spirit of God we worship you ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா எங்களோடு இருக்கிறவரே உமக்கு நன்றி ராஜா Lord who is with us we thank you உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே எந்நாளெல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே எந்நாளெல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா ஆவியானவரே
ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. உங்க வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எங்கள் கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. நீர் செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. நீர் செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், நான் என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், நான் என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளை சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலம் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலம் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்களை நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்களை நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளும் சுத்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளும் சுத்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஹல்லேலூயா. ஆமாண்டவரே,
எங்கள் ஆவியானவர் உம் சித்தம் போல எங்களை நடத்துவீராக ராஜா. Holy Spirit, lead us, O God. எங்களை முழுவதுமாக உம்முடைய படைக்கிறோம் அப்பா. Lord, we've surrendered ourselves to எங்கள் you. சித்தம் அல்ல அப்பா. Not our will. எங்களுடைய எண்ணங்கள் அல்ல ராஜா. Not our future. எங்களுடைய ட்ரீம் அல்லப்பா. Not our dream, O God. எங்களுடைய நோக்கம் அல்ல ராஜா. Not the vision that we have for உம்முடைய us, சித்தம் God. மாத்திரம் அப்பா. Lord, your will, O உம்முடைய God. சித்தம் மாத்திரம் Your ராஜா. will, O God. உம்முடைய சித்தம் Your மாத்திரம் will அப்பா. only, O எங்களுடைய God. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ப்ளூ பிரிண்டையும் நாங்கள் அழித்து போடுகிறோம் ராஜா. Lord, we cancel every blueprint that we have for our lives, O God. உம்முடைய சித்தம் மாத்திரம் போதும் அப்பா. Your will, O God. நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம் ராஜா. We know, God, for sure. நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் The Lord that we believe, எங்களுக்கு அவர் நன்மை மாத்திரம் செய்வார். He will only do good to us, O அவர் God. நன்மை மாத்திரம் He செய்வார். will only do good to us, O அவர் God. எங்களுக்கு நன்மை மாத்திரம் தான் He will செய்வார். only do good to us, O சில God. வேளை தீமையாக போல் தோன்றும்னாலும் We might feel that it's not going right. அது முடிவிலே நன்மையாக மாத்திரமே இருக்கும். Oh, the end of it is only victory and உமக்கு good. நன்றி ராஜா. We thank you, dear உமக்கு Lord. நன்றி அப்பா. We thank you, dear உமக்கு Lord. நன்றி ராஜா. We thank you, dear உம்மை Lord. நாங்கள் உயர்த்துகிறோம். We lift you up, Lord. உமக்கு எல்லா துதிகன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். Lord, we give you all the glory and இப்பொழுது praise. எங்களோடு கூட நீர் பேசுவீராக ராஜா. Speak to us this evening எங்கள் time. இருதயத்தை நாங்கள் திறந்து வைக்கிறோம். Lord, let's keep our hearts open to you. உம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசுவீராக. Speak to us through your word. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. In Jesus' name I pray. ஆமென். Amen. கர்த்தருடைய தசம்பாரத்தோட காணிக்கும் செலுத்திவிட்டு நீங்கள் அமரலாம். We'll give his tithes and our offerings as we settle down. பாஸ்டர் அவர்கள் வந்து நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கரங்களை தட்டி வரவேற்கலாம். Praise the Lord. I'm standing here this evening time as the witness for God's faithfulness. கர்த்தருடைய உண்மைக்கு சாட்சியுள்ளவனாக இந்த சாயங்கால வேளையிலே இங்கே நிற்கிறேன். What had started to be an ordinary or normal cold had suddenly turned out to be a kind of difficult situation. ஒரு சாதாரண சளி அது அப்படியாக ஆரம்பித்தது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக மாறிவிட்டது. I think it is on Friday I was on wheelchair in the hospital. வெள்ளிக்கிழமை அன்று ஆஸ்பத்திரியிலே வீல் சேர்ல இருந்தேன். But God had raised me up. ஆனால் கர்த்தர் என்னை எழுப்பினார். In the meantime, doctors have run through all the tests. மருத்துவர்கள் எல்லா டெஸ்டும் எடுத்தார்கள். They took x-rays and so many other things. எக்ஸ்ரே மற்ற காரியங்கள் எல்லாம். I am completely healed. நான் முற்றிலுமாக சுகமாக்கப்பட்டவனாக இருக்கிறேன். That is authenticated by the doctor. இது டாக்டர்களால் உறுதி செய்யப்பட்டது. I just want to say as a thanksgiving unto God. கர்த்தருக்கு ஒரு சாட்சியாக இதை சொல்லுகிறேன். But this evening I'm going to stick to just 2 points. இரண்டு வார்த்தைகளை நான் இந்த சாயங்கால வேளையிலே நான் What I பார்க்க started போகிறோம். last week. கடந்த வாரம் ஆரம்பித்தது. And I want to stick on to that. அதிலே நாம் தொடர்ந்து நிற்போம். See, in this world, இந்த உலகத்திலே everything is going at a pace. எல்லாமே ஒரு வழியாக சென்று கொண்டிருக்கிறது. At a speed. ஒரு விதமாக ஒரு வேகத்திலே சென்று கொண்டிருக்கிறது. For example, even the generation after generation, you see the speed varies. உதாரணத்திற்கு தலைமுறையாக இந்த வேகமானது மாறுகிறது. That was already stated in the book of Daniel. அது தானியேல் புத்தகத்திலே ஏற்கனவே சொல்லப்பட்டது. As the days approaching, நாட்கள் வரும் பொழுது நெருங்கி வரும்போது see, there is always going to be a rush, as if something is pushing people from back. மக்களை ஏதோ ஒன்று தள்ளுகிறதை போல அது தோன்றும். Yes, surely, truly, in our spirit, every human spirit knows everything will have to end one day. உண்மையாகவே நம்முடைய மனித ஆவி அறிந்திருக்கும் எல்லாமே ஒரு நாள் முடிக்க வேண்டும் என்று. But ஆனால் the Spirit of God says, கர்த்தருடைய ஆவியானவர் கூறுகிறார், everything எல்லாம்
that started in Jesus, இயேசுவுக்குள்ளாக ஆரம்பித்த எல்லாம் it's going to go on. அது தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். It's not only during the life that we have in this world. இந்த உலகத்திலே நமக்கு ஜீவன் இருக்கிற பரியந்தம் மாத்திரம் அல்ல, Even when we cross the river and hug the shoulders of our Lord Jesus, நாம் ஆற்றை கடந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அவரை நாம் அரவணைக்கும் பொழுது it still goes on. அது தொடர்ந்து கடந்து சென்று கொண்டே You know, இருக்கிறது. one of the reason for everything, எல்லாவற்றிற்கும் காரணம் the love that God has for us. கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு. The love that God has for us. கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு. See, this is in this world everything is there, இந்த உலகத்திலே எல்லாம் இருக்கிறது, but that God's love is not there. ஆனால் கர்த்தருடைய அன்பு இல்லை. For this world, இந்த உலகத்திற்கு for everything, எல்லாவற்றிலும் you need to have a logical reason. ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும். Then only that what the world calls love will come to surface. அப்பொழுதுதான் உலகத்திலே அந்த அன்பானது அது வெளிப்படுத்தப்படும். If it is money, பணமாக இருந்தால், as long as money is there, பணம் இருக்கும் வரைக்கும் that love will flow. அந்த அன்பானது இருந்து கொண்டே இருக்கும். But once the money dries up, ஆனால் பணம் குறைந்து போகும்போது that love will also reduce. அந்த அன்பும் குறைந்துவிடும். See, mankind has got different expectation, மனிதனுக்கு அநேக அவனுக்கு எதிர்பார்ப்புகள் உண்டு. and his love also based on that expectation. அவனுடைய அன்பும் அந்த எதிர்பார்ப்புகளை வைத்து இருக்கும். And that's one of the reason today எனவேதான் இன்றைக்கு we have seen lot of families, அநேக குடும்பங்களை பார்க்கிறோம், they are ending up in frustration. அவர்கள் விரக்திக்குள்ளாக கடந்து And that செல்கிறார்கள். frustration is causing them into desperation. அந்த விரக்தியானது அவர்களை ஒரு எது மேலும் ஒரு நம்பிக்கை இல்லாத எப்படியாவது ஒரு காரியத்தை நாம் செய்து விட வேண்டும், and the desperation is causing the separation. எப்படியாவது காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கும் பொழுது அங்க பிரிவினை உண்டாயிருக்கிறது. Amen. How many of you agree that? எத்தனை பேர் இதை என்னோடு கூட ஒத்து செல்கிறீர்கள்? That is the world. அதுதான் இதுதான் உலகம். உலகம். But God ஆனால் கர்த்தரோ has not called us in this world இந்த உலகத்திலே நம்மை இப்படியாக அழைக்கவில்லை, to be like the worldly people. இந்த உலக மக்களை போல. See, we are called by love. அன்பினாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are chosen by love. அன்பினாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். It is He who loved us first. அவர் நம்மை முதலாவது நேசித்தார். Yet when we were sinners, God loved us first, says the Bible. நாம் பாவிகளாய் இருந்த பொழுதே கர்த்தர் நம் மீது அன்பு செலுத்தினார். See, one of the promise, I believe it is still getting fulfilled over every believer or over the kingdom is this. ஒவ்வொரு விசுவாசியின் மேலாகவும் ராஜ்யத்தின் மேலாகவும் நிறைவேற்றப்படுகிற ஒரு வார்த்தையானது கர்த்தருடைய ராஜ்யம். கர்த்தருடைய ராஜ்யம். See, in verse 31, Jeremiah 31:1, these 3 verses we are going to deal at least for till the Lord allows me to move to different subject in the evening service. சாயங்கால வேளை ஆராதனையிலே சொல்லுங்க சிஸ்டர், படிங்க, பரவாயில்ல, பார்த்து படிங்க. 31:1-3. 31 1 3. எரேமியா 31 1 3. And the third verse. Amen. I have loved thee with an everlasting love.
அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். Therefore with loving kindness have I drawn thee. ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக்கொண்டேன். See, here God is promising rest to his people. தன்னுடைய மக்களுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். The Lord says that I will give rest unto them. அவர்களுக்கு நான் இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன் என்று சொல்லி கர்த்தர் This கூறுகிறார். evening I want to ask you two important things. இந்த சாயங்கால வேளையில இரண்டு முக்கியமான காரியங்களை கேட்கிறேன். See, God says he will be the God for the families of Israel. இஸ்ரவேலின் குடும்பத்திற்கு கர்த்தர் அவரே தேவன் என்று சொல்லி அவர் கூறுகிறார். Or in other words, when the families of Israelites, when they become the God's family, God says I will be their God. இஸ்ரவேல் குடும்பங்கள் கர்த்தருடைய குடும்பங்களாக இருக்கும் பொழுது நான் அவர்களுடைய தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். I am putting it in a very simple sense. நான் மிகவும் எளிதாக கூறுகிறேன். See, God is building his community of people as one family. கர்த்தர் தம்முடைய சமுதாயத்தை ஒரே குடும்பமாக கட்டுகிறார். He builds a kingdom of people from all over the world and he is making us into a single family. இந்த உலகம் அனைத்திலிருந்தும் அவர் தன்னுடைய ராஜ்யத்திலே ஒரு ஒரே குடும்பமாக அவர் கட்டுகிறார். See, for that அதற்காக the ingredient is love. அதனுடைய மைய பொருள் அன்பு. And that love is not the love that the world gives. இந்த உலகம் தருகிற அன்பு அது அல்ல. And that love is the love from Heavenly Father. அந்த அன்பானது பரலோக பிதாவினிடத்திலிருந்து வருகிற அன்பாக இருக்கிறது. See, I want to talk few things. Only one point this evening. Last week I asked this question. ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். கடந்த வாரம் ஒரு கேள்வி கேட்டேன். When did you last kissed your child? உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் கடைசியாக எப்பொழுது முத்தம் கொடுத்தீர்கள்? See, love need to be expressed. அன்பை நாம் காண்பிக்க வேண்டும். The first place as believers where we must show our love is our family. விசுவாசிகளாக நம்முடைய குடும்பத்திலே தான் நாம் முதலாவது அன்பை காண்பிக்க வேண்டும். This is the second point I want to bring it. இரண்டாவது குறிப்பாக இந்த சாயங்கால வேளையிலே நான் இதை கூறுகிறேன். See, we need to show love. நாம் அன்பை காண்பிக்க வேண்டும். See, in this world, இந்த உலகத்திலே your son, உங்களுடைய மகன், your daughter, உங்களுடைய மகள், your husband, உங்களுடைய கணவர், or your wife உங்களுடைய மனைவி can get anything by throwing money. அவர்கள் பணத்தை செலவழித்தால் அவர்கள் ஒருவேளை தாங்கள் இஷ்டப்பட்டதை வாங்கிக் கொள்ளலாம். But when they throw money, they will also get false things. ஆனால் அப்படியாக பணத்தை செலவழிக்கும் பொழுது பொய்யான ஏமாற்றான காரியங்களும் கூட வரும். But they cannot get this love from money. அன்பிலிருந்து பணத்திலிருந்து இந்த அன்பை வாங்க முடியாது. And this is how you see God wants our families to be. இப்படியாக தான் நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். How many of us want prosperity? நம்ம எத்தனை பேருக்கு செழிப்பு வேண்டும்? Every one of us will lift. I believe every one of us should lift. நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்த வேண்டும். I tell you, how many of you don't want prosperity? Every one of us need prosperity. Am I right? நாம் எல்லோருக்கும் செழிப்பு தேவை. Every one of us want healing. Am I right? நாம் எல்லோருக்கும் சுகம் தேவை. Every one of us want to live on the face of this earth the full life. Am I right? இந்த உலகத்திலே நாம் நம்முடைய பூர்ண ஆயுளை நாம் முடிக்க நாம் அதுவரைக்கும் ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். Am I right or wrong? நான் சரியா தப்பா See, சொல்றேன்? for all these things, இவை எல்லாவற்றுக்கும் the foundation is love. அன்புதான் காரணம். Love is not only pertaining to only one person in the family. அன்பானது வெறும் குடும்பத்திலே வெறும் ஒரு நபருக்கு மாத்திரம் அல்ல. I tell you this time, opening my heart. என்னுடைய இருதயத்தை திறந்து நான் கூறுகிறேன். You see, many times we see some people are victims in the house always. எப்பொழுதுமே குடும்பத்திலே யாராவது ஒருவர் victim-ஆவே இருப்பாங்க, பலியாவே இருப்பாங்க. Other people will always be wanting. மற்றவர்கள் அவர்கள் தேவை தேவை என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். See, love never demands. அன்பானது அது ஒருபோதும்
தன்னிச்சை அடையாது, வேணும்னு வேணும்னு கேட்காது. Love will always give. அன்பானது எப்பொழுதுமே கொடுக்கும். Imagine your family. உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் இப்படியாக யோசித்து பாருங்கள். Before you demanded the love, நீங்கள் அன்பை கேட்கிறதற்கு முன்பாக have you ever known that it is your responsibility to first show your love? உங்களுடைய அன்பை நீங்கள் காண்பிக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? For the remaining service, I don't want you to lift your hand even if I ask question. இன்னும் இருக்கிற ஆராதனையிலே நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்கள் கையை உயர்த்த வேண்டாம். But this is the question I want you to take home. ஆனால் இந்த கேள்வியை உங்களோடு கூட வீட்டிற்கு எடுத்து செல்லுங்கள். Have you really truly loved your wife or your husband, your son or your daughter? உங்களுடைய கணவன், மனைவி, பெற்றோர், மகன், மகள் இவர்களிடத்திலே நீங்கள் உண்மையான அன்பை செலுத்துகிறீர்களா? Or have you always had a reserved agenda, then when everything goes right, I will be happy, and if something is not going right, I am not going to be happy, or I am not going to show my love. எல்லாமே சரியாக நடக்கும் பொழுது நான் சந்தோஷமாக இருப்பேன், ஏதாவது சரியாக இல்லை என்றால் நான் என்னுடைய அன்பை காண்பிக்க மாட்டேன் என்று இருக்கிறீர்களா? You know, the Bible says வேதம் கூறுகிறது, love is from God. கர்த்தரிடத்திலிருந்து அன்பு வருகிறது. Because God is love. ஏனென்றால் கர்த்தர் அன்பாக இருக்கிறார். And you know, many times what we do, நாம் என்ன செய்கிறோம்? we think love is something, the quality of the mind. அன்பானது அது நம்முடைய சிந்தனைக்கு ஒத்ததாக இருக்கிறது என்று சொல்லி சிந்தையிலிருந்து வருகிறது என்று யோசித்துக் கொள்கிறோம். You understand? You take this point with you. உங்களோடு கூட இந்த குறிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். Where is this love in your life? நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அன்பு எங்கே இருக்கிறது? This love is not in your head. இந்த அன்பானது நம்முடைய தலையிலே, நம்முடைய சிந்தனையிலே இல்லை. You need to know that. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். For the world, the love is in their head. உலகத்திற்கு அந்த அன்பானது அவருடைய சிந்தனையிலே இருக்கிறது. See, God is love. கர்த்தர் அன்பாக இருக்கிறார். And God is the Spirit. கர்த்தர் அவர் ஆவியானவராக இருக்கிறார். அவருடைய அன்பு is in our spirit. நம்முடைய ஆவிக்குள்ளாக இருக்கிறது. So we need to know before we express anything that is against love, நாம் அன்பிற்கு எதிராக நாம் அதை காண்பிக்கிறதுக்கு முன்பாக you need to take a minute. நாம் ஒரு நிமிடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். And you need to ask the Lord. கர்த்தரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். Lord, I am angry. கர்த்தாவே, எனக்கு நான் மிகவும் கோபமாக இருக்கிறேன். You know, the Bible says வேதம் கூறுகிறது, love is not selfish. அன்பானது அது தன்னலம் இல்லாததாக இருக்கிறது. Amen. So love is shed abroad in your heart. நம்முடைய இருதயத்திலே அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. It is in your heart. அது நம்முடைய இருதயத்திலே, உங்களுடைய இருதயத்திலே இருக்கிறது. The problem is devil wanted us to think it is in our mind. சத்ருவானவன் அது நம்முடைய சிந்தனையிலே இருக்குது என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் அப்படியாக நம்முடைய சிந்தனையிலே வைத்திருக்கிறான். It is in my heart. அது என்னுடைய இருதயத்திலே இருக்கிறது. Because when I think it is in my mind, என்னுடைய சிந்தனையிலே இருக்கிறது என்று சொல்லி நான் நினைக்கும் when I hear or when I see something I don't like, நான் ஏதாவது எனக்கு பிடிக்காத காரியத்தை நான் பார்க்கும்போது in my own home, என்னுடைய சொந்த வீட்டிலே I throw that love அந்த அன்பை நான் தூக்கி எறிந்து விட்டு and I create all tantrums. நான் அங்கே ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்குகிறேன். I need to know நான் தெரிந்து கொள்ள வேண்டும், the love is in my heart. அன்பானது என்னுடைய இருதயத்திலே The love is இருக்கிறது. not in my mind. அன்பானது என்னுடைய சிந்தனையிலே இல்லை. I am not going to obey what my mind says. என்னுடைய சிந்தனை சொல்கிறதை நான் கீழ்ப்படிய My மாட்டேன். mind will say, என்னுடைய சிந்தனை சொல்லும், you have been wronged. நீ தவறாக பிரயோஜனப்படுத்தப்பட்டிருக்கிறாய். So you need to show yourself. எனவே நீ உன்னுடைய கோபத்தை காண்பிக்க வேண்டும். And your heart will tell, உங்களுடைய இருதயம் சொல்லும், son, keep quiet. நீங்கள் அமைதியாய் இருங்கள், Show love, அன்பை காண்பியுங்கள், and you will come out victorious.
வெற்றிகரமாக வெளியே வருவீர்கள். You know that? There was a man called Simpson. He was a judge of Israel for some time. Simeon. சிமியோன் என்று சொல்லுகிற ஒருவர் இருந்தார். In English everyone knows Samson. The one who had a great strength. அவன் பெரிய பலசாலியாக இருந்தான். He can be tied with anything and he will just throw it off and come. அவன் எப்படி அவனை கட்டினாலும் அந்த கட்டை அவன் அவிழ்க்க முடியும். அவன் மிகவும் பலசாலியாக இருந்தான். But you know he fell for the wrong love. தவறான அன்பிற்காக அவன் விழுந்து போனான். He was tied by a false love. தவறான அன்பினாலே அவன் கட்டப்பட்டிருந்தான். கட்டப்பட்டான். He was judge of Israel. அவன் இஸ்ரவேலுக்கு அவன் நீதிபதியாக இருந்தான். Many times people think he was some vague youth who lived. No, he was a judge of Israel. அவன் ஏதோ ஒரு வாலிபன் இஸ்ரவேலில் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி அநேகர் நினைப்பார்கள். அவன் இஸ்ரவேலிலே அவன் நீதிபதியாக இருந்தான். Such a might and such a wisdomful man was bound by false love. கர்த்தர் அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அவனோ தவறான அன்பினாலே விழுந்து போனான். And this evening I want to tell you. இந்த சாயங்கால வேளையிலே நான் கூற விரும்புகிறேன். There is one great love that will give you the full life in this earth. இந்த உலகத்திலே நமக்கு முழு தீர்க்க ஆயுசையும் கொடுக்கிற ஒரு உண்மையான அன்பு இருக்கிறது. That love is from Jesus. அது இயேசுவிடத்திலிருந்து வருகிற அன்பு. That false love killed Samson halfway. அந்த தவறான அன்பானது அந்த சிமியோனை பாதி வழியிலே அவனை அது வீழ்த்தினது. And this love will never leave us. இந்த அன்பானது நம்மை விட்டு போகவே மாட்டாது. So understand what is priority in your life. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே எதற்கு முதன்மை தர வேண்டும், முக்கியத்துவம் தர வேண்டும், we need to know that. நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். You know, there are a lot of things in this family life. இந்த குடும்ப ஜீவியத்திலே अनेक காரியங்கள் இருக்கிறது. There are a lot of things in the secular life. உலக பிரகாரமான வாழ்க்கையிலே अनेक காரியங்கள் இருக்கிறது. Many times we find ourselves in the midst of turmoil. अनेक முறை நாம் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் இருக்கிறதை போல உணர்கிறோம். But if we are the people in the true love of God, கர்த்தருடைய உண்மையான அன்பிலே நாம் இருப்போம் என்றால் we will not be moved by emotions. நாம் உணர்ச்சிகளினாலே நடத்தப்பட்டவர்களாக இருக்க மாட்டோம். Because we know where to keep what. எதை எங்கு வைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்தவர்களாக இருப்போம். Many times people show their office pressure when they come home. अनेक முறைகள் தங்களுடைய அலுவலகத்திலே இருக்கிற எல்லா அழுத்தத்தையும் குடும்பத்திற்குள்ளாக வந்து அதை காண்பிப்பார்கள். Home is the place for your healing. குடும்பமானது உங்களுடைய சுகத்திற்கு உரிதான ஒரு இடமாக இருக்கிறது. But you create that as an emergency ward. ஆனால் நீங்களோ அதை ஒரு எமர்ஜென்சி வார்டாக அதை மாற்றி விடுகிறீர்கள். And we need to know. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Our family is the breeding ground and we need to prioritize our life. நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். You see, when I talk about priority, one old story comes to my mind. முக்கியத்துவம் என்று சொல்லும் பொழுது ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. See, there was a rich man in a town. ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தார். He was the one top guy in that whole city. அந்த பட்டணத்திலே அவர்தான் மிகவும் பிரசித்தி பெற்றவராக இருந்தார். And one day suddenly he called everyone for a dinner. ஒரு நாள் அவர் எல்லோரையும் தன்னுடைய ஒரு விருந்திற்கு அழைத்தார். And when everyone came, எல்லோரும் வந்தபோது he was welcoming them by shaking their hands. அவர்களுக்கு அவர் கை குலுக்கி அவர்களை வரவேற்றார். And he was so happy. அவர் மிகவும் சந்தோஷமாக இருந்தார். And everyone was happy. எல்லோரும் சந்தோஷமாக இருந்தார்கள். And everyone who is coming inside were also happy. உள்ளே வருகிறவர்களும் சந்தோஷமாக இருந்தார்கள். It was heavy rush. अनेक ஜன கூட்டம் இருந்தது. And still everybody was happy. எல்லோரும் சந்தோஷமாக இருந்தார்கள். And no one ever asked why you are here and why we are laughing. நாம் ஏன் இங்க இருக்கிறோம், ஏன் நாம் இப்படியாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம், Why this gathering was called.
ஏன் இப்படியாக கூட்டப்பட்டது என்று சொல்லி யாரும் Then கேட்கவில்லை. ultimately, see, nobody knew why they are here, why they are there. அங்கே அவர்கள் ஏன் இருக்கிறார்கள் என்று சொல்லி யாரும் யாருக்கும் தெரியாது. Everybody referred to that VIP. They said, he called us, so we have come. அவர் கூப்பிட்டார், எனவே வந்திருக்கிறோம் என்று சொல்லி இப்படியாக சொன்னார். And everybody asked, why are you all laughing and talking and why are you all glad? ஏன் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள், ஏன் இப்படியாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது And the people replied, மக்கள் சொன்னார்கள், you see, we don't know that. அது தெரியாது, But one thing we know, ஒன்று தெரியும், the man who called us, எங்களை கூப்பிட்ட மனிதர் he is happy. அவர் சந்தோஷமாக Food இருக்கிறார், is happy. சாப்பாடு மிகவும் நன்றாக AC இருக்கிறது, is good. ஏசி நல்லா இருக்கு, Everything is good. எல்லாமே நல்லா இருக்கு, So we are happy. எனவே நாங்க சந்தோஷமா Then இருக்கோம். ultimately one person gathered the courage. ஒருவர் அவர் தைரியம் கொண்டு He went and asked that VIP, அவர் அந்த பிரசித்தப்பட்ட மன்னரிடத்திலே சென்று கேட்டார், for what this gathering and why we are all happy and why we are all having a very nice dinner. எதற்காக இந்த கூட்டத்தை கூட்டினீர்கள், எதற்காக இந்த சாப்பாடு இந்த உணவை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், எல்லோரும் ஏன் இப்படியாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொல்லி கேட்டார். And he said, அவர் சொன்னார், this morning my Mercedes Benz met with an accident. இந்த காலையிலே என்னுடைய பென்ஸ் கார் ஒரு ஆக்சிடென்ட்குள்ளாக சென்றது. And he had put up a video of that accident, of that car. அந்த கார் ஆக்சிடென்ட்டை அவர் ஒரு வீடியோ போட்டு காண்பித்தார். It happened. இது நடந்தது. And the car was beyond repair. அந்த கார் ரிப்பேர் பண்ண முடியாத ஒரு அப்படியாக அது நசுங்கி இருந்தது. Then everybody's happiness suddenly went to the ground. எல்லாருடைய சந்தோஷமும் அப்படியே எல்லாரும் ரொம்ப சோகமாயிட்டாங்க. See, then everybody was very sad. எல்லாரும் ரொம்ப சோகமா இருந்தாங்க. And then he asked, why are you all sad? ஏன் எல்லாரும் சோகமா இருக்கீங்கன்னு கேட்டார். Because your Mercedes Benz met with an accident. ஏன்னா உங்க கார் அந்த பென்ஸ் கார் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாரும் ரொம்ப வசனமா இருக்கோம்னு சொன்னாங்க. And he said, you have not asked me why I am glad. நான் ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு நீங்க கேட்கலையேன்னு சொன்னார். Then one person said, what happened to the driver? அப்ப ஒருத்தர் கேட்டாரு, அந்த டிரைவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. Then he said, I was the driver in that car. நான் தான் அந்த கார்ல டிரைவரா இருந்தேன்னு சொன்னார். He said, அவர் சொன்னாரு, even if my one leg or my one finger would have gone, என்னுடைய ஒரு காலோ ஒரு கையோ இல்லை என்றால் ஒரு விரலோ கூட போயிருந்தால், even if I spend 50 lakhs, 50 லட்சம் செலவழித்தாலும் I will not get my original hand. என்னுடைய உண்மையான அந்த கரத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. See, because my life is spared, என்னுடைய வாழ்க்கை அங்கே அழிந்து போகாமல் பத்திரமாக இருந்த காரணத்தினாலே, even in my lifetime I can get by working 10 more Benz car than the car that I lost. நான் இந்த ஆக்சிடென்ட் ஆகி இந்த நொறுங்கி போன இந்த காருக்கு பதில் நான் இன்னும் 10 கார் என்னால் வாங்க முடியும். He said, for a child 40 rupees car is a toy. ஒரு குழந்தைக்கு ஒரு 40 ரூபாய் கார் அது ஒரு விளையாட்டு பொருளா இருக்கு. Maybe for a big man like me 40 lakh car is a toy. ஒருவேளை ஒரு பெரிய மனிதனாக இருக்கிற எனக்கு ஒரு 40 லட்சம் கார் அது ஒரு விளையாட்டு பொருளாக இருக்கலாம். Toy as a time, toy as a place, that's all. But my life is irreplaceable. அப்படியாக அந்த காருக்கு ஒரு நேரம் இருக்கிறது, அதற்கென்று ஒரு காலகட்டம் இருக்கிறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையோ அதை நான் திரும்பமாக பெற்றுக்கொள்ள முடியாது. Exactly in the same way. அப்படியாக in our family, நம்முடைய குடும்பத்திலே how many times for wrong priorities we fought. Wrong priorities we fought. தவறான காரியங்களுக்காக நாம் சண்டை போட்டிருக்கிறோம். If our health is good, we could have really make it up. நம்முடைய சுகம், நாம் நல்ல சுகதேகமாக இருந்தால் அதுவே நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். For our health, நம்முடைய சுகத்திற்காக the peace, the love of God is very important. கர்த்தருடைய அன்பு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. That is what in these 3 verses God is talking. See, one of the word he is using is I will give you rest. இளைப்பாறுதல். இந்த 3 வசனங்களிலும் கர்த்தர் இதை தான் கூறுகிறார், இளைப்பாறுதலை தருவேன். very specially
In the original text, இளைப்பாறுதல், the rest. God had sent his own begotten son and he made him die for you and for me on the cross so that in this world we should have rest. கர்த்தர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினால் இந்த உலகத்திலே நாம் இளைப்பாறத்தக்கதாக. Hallelujah. 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 That love is shed abroad in our heart. அந்த அன்பானது நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. So pray to God every time. எனவே ஒவ்வொரு முறையும் கர்த்தரிடத்திலே ஜெபிப்போம். Lord, let me not wrongly prioritize things. நான் தவறாக காரியங்களை முக்கியத்துவப்படுத்த வேண்டாம். Lord, let me give right priority to the life. சரியான காரியங்களுக்கு வாழ்க்கையிலே முக்கியத்துவம் Then கொடுக்கட்டும். let me understand this love இந்த which அன்பை you have started the day that I have accepted Jesus Christ as my Savior. இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அதிலே காரியங்களை நான் முக்கியத்துவம் படுத்தட்டும். And that love which started, that God's love which started in my life on that day of my accepting Jesus, இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருந்த அந்த நாள் முதற்கொண்டு that love, அந்த அன்பு, it's going to take me through eternity. அது நித்தியத்திற்கு என்னை எடுத்து செல்ல போகிறது. Hallelujah. Hallelujah. So that's more important. அது மிகவும் முக்கியம். That's more important. அது மிகவும் When I முக்கியம். live in God's love, நான் கர்த்தருடைய அன்பிலே வாழும் பொழுது if I lose one, ஒன்றை இழந்தால் I am, when I continue to be in God's love, கர்த்தருடைய அன்பிலே நான் தொடர்ந்து இருக்கும் பொழுது I will restore 10. நான் 10 காரியங்களை திரும்பமாக பெற்றுக்கொள்வேன். But if I lose God's love in one area, ஆனால் கர்த்தருடைய அன்பை நான் தவற விடுவேன் என்றால் then I will lose all the 10 things in my life. அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே அந்த 10 காரியங்களையும் இழந்து விடுவேன். Love. கர்த்தருடைய அன்பு. That is the reason the Bible says love never fails. எனவே தான் கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது அன்பு ஒருபோதும் மாறாது. Hallelujah. ஹல்லேலூயா. அன்பு தோல்வி அடையவே அடையாது. Amen. ஆமென். Love never fails. அன்பு தோல்வி அடையாது. I tell you here standing, God is the witness for me. நான் இங்கே நின்று சாட்சியாக கூறுகிறேன். There is no person in this world இந்த உலகத்திலே that I see that will ever say, இப்படியாக கூற யாரும் கூற மாட்டார்கள் that Pastor Bhakta Kumar has not loved them. பாஸ்டர் பக்தகுமார் அவர்கள் மேல் அன்பு செலுத்தவில்லை என்று சொல்லி யாரும் சொல்ல You மாட்டார்கள். see, I know when I meet people, நான் மக்களை சந்திக்கும் பொழுது or when the people are in my church, என்னுடைய சபையிலே மக்கள் இருக்கும்போது I always love them. எப்பொழுதுமே நேசிப்பேன். Not with a false love, ஒரு but with God's love. I just encourage you as the head of the family of God's church. I just encourage the head of every individual family. They need to know your love. கர்த்தருடைய சபையின் ஒரு போதகராக நான் ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவனாக ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் கூறுகிறேன் இந்த கர்த்தருடைய அன்பை காண்பிக்க வேண்டும். That is your primary responsibility. இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. Everyone will have our own list. ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய சொந்த லிஸ்ட் இருக்கும். இது தப்பு, இது ரைட், this was done to me, this was done against me. இது எனக்கு எதிராக செய்யப்பட்டது என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒரு காரியத்தை கூறுவார்கள். See, God had invested that love in us. கர்த்தர் அந்த அன்பை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். The Romans 5:5 says the Holy Spirit. You see, ரோமர் God has 5:5 shed abroad கூறுகிறது His love into our hearts. கர்த்தர் அந்த அன்பை நம்முடைய இருதயத்திலே ஊற்றி இருக்கிறார். And it is our responsibility to pour that love into first the immediate family members. அந்த அன்பை நம்முடைய குடும்பத்தாரிடத்திலே முதலாவது நாம் காண்பிக்க வேண்டும். To our church family. அதன் பின்பாக சபை குடும்பத்திற்கு நாம் காண்பிக்க I வேண்டும். tell you, நான் சொல்லுகிறேன், when the body of Christ will come out of this type of mediocre Christianity, இப்படியான இந்த சராசரி கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து எப்பொழுது சபை வெளியே வருகிறதோ then we will be rising up as the real army of God. அப்பொழுது கர்த்தருடைய உண்மையான சேனையாக நாம் எழும்புவோம். Amen. ஆமென். Because love never fails. ஏனென்றால் அன்பு ஒருபோதும் அது தோற்று போகாது. Love never fails. அது ஒருபோதும் தோல்வி அடையாது. I want you to open with me the first John chapter 3.
1 யோவான் 3 and verse 11. 11வது வசனம். You see, what is the message from heaven? நமக்கு ஆதி முதல் வந்த ஒரு விசேஷமாக எது செய்தி இருக்கிறது? என்னங்க? Open your mouth and say, what is that செய்தி? We should love one another. ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். Amen? Amen. Is that not a command? இது ஒரு கட்டளையாக இருக்கிறது அல்லவா? If the message is not from hell, the message is from heaven. இந்த கட்டளையானது பாதாளத்திலிருந்து வரவில்லை, இது பரலோகத்திலிருந்து It வந்திருக்கிறது. comes from the living God. ஜீவனுள்ள தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. We should love one another. நாம் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும். We need to love one another. நாம் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும். You will see, if you take this evening's message easily, very seriously. இந்த சாயங்கால வேளை இந்த செய்தியை நாம் மிகவும் அதை அக்கறையாக எடுத்துக்கொள்வோம் என்றால், try your effort and try to live your life, change your life. நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வோம் என்றால் முயற்சியுங்கள், at least try. முயற்சிப்போம். You know what will happen? என்ன நடக்கும்? A day will come. ஒரு நாள் வரும். Your family will be the abiding place of God's love. உங்களுடைய குடும்பமானது கர்த்தருடைய அன்பு நிறைந்த ஒரு இடமாக இருக்கும். Even now it is there. இப்பொழுதே இருக்கிறது. But you are not recognizing. ஆனால் அதை நாம் வெளிப்படுத்த மாட்டோம். Only when you invest what is invested in you into your family. கர்த்தர் நம்மீது செலுத்தின அந்த அன்பை நாம் நம்முடைய குடும்பத்திற்குள்ளே நாம் காண்பிக்கும் பொழுது, see, that will be invested in and it will be harvested after some time. அதை நாம் காண்பிக்கும் பொழுது சில நாட்களுக்கு பின்பாக நாம் அறுவடை எடுப்போம். All the enemy's work of division, எல்லா விதமான சத்ருவின் பிரிவினின் கிரியைகளும், all the devil's work of bringing sickness, எல்லா விதமான வியாதியை கொண்டு வருகிற காரியங்களும், all the work of the enemy where there is always a need and a poverty, எப்பொழுதுமே ஒரு தேவை, ஒரு ஏழ்மை, இந்த மாதிரி இருக்கிற காரியங்கள், all these things will fly away. இவை எல்லாம் கடந்து சென்றுவிடும். See, you don't ask me how. எப்படி என்று சொல்லி I கேட்காதீர்கள். will tell you. நான் சொல்லுகிறேன். God is love. கர்த்தர் அன்பாக When இருக்கிறார். love abides, அன்பு இருக்கும்போது God abides. கர்த்தர் இருக்கிறார். When God abides, கர்த்தர் இருக்கும்போது devil cannot come in. சத்ருவானவன் வர முடியாது. Hallelujah. ஹல்லேலூயா. Let us drive the devil out of our families. நம்முடைய குடும்பங்களிலிருந்து சத்ருவானவனை வெளியேற்றுவோம். In a simple way. ஒரு எளிதான முறையிலே prioritize your life. நம்முடைய வாழ்க்கையை, காரியங்களை முக்கியத்துவப்படுத்துவோம். And then see that what God had invested, கர்த்தர் என்ன நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வைத்திருக்கிறாரோ, that let us give to our family. அதை நம்முடைய குடும்பத்திற்கு நாம் கொடுப்போம். Hallelujah. ஹல்லேலூயா. That I will tell you, there is one cord that cannot be broken. ஒரு கயிறு. கயிறு அது அறாது. That cord is the cord of love. அதுதான் அன்பின் கயிறு. I can show you hundreds of words from the Bible. கர்த்தருடைய வேதத்திலிருந்து அநேக வார்த்தைகளை நாம் அதன் அடிப்படையிலே நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். See, love will never come to an end. That is what 1 Corinthians chapter 13 last word says. அன்பிற்கு முடிவே இல்லை. Because it's going to take you into heaven, eternity. ஏனென்றால் அந்த அன்பு நம்மை பரலோகத்துக்குள்ளாக, நித்தியத்துக்குள்ளாக அதை எடுத்து செல்ல போகிறது. See, all the gifts, எல்லா விதமான பரிசுகளும். see, the non-Pentecostals will say, please shall we read that verse? That's a very famous verse. Sister, 13 last verse. நம்பிக்கை, அன்பு, மூன்று நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஏன் அது எழுதுனாங்க தெரியுமா? Why the Holy Spirit wrote like that? ஏன் பரிசுத்த ஆவியானவர் அப்படியாக எழுதினார்? Where do you need a விசுவாசம்? விசுவாசம் எங்கு தேவை? In this world. இந்த உலகத்திலே. Amen.
Where do you need, what in Tamil? Visuwasam? நம்பிக்கை. Nambikkai. Where do you need nambikkai? நம்பிக்கை எங்க தேவை? In this world. இந்த உலகத்திலே. Why it is written அன்பு பெரியது? Love is not only needed here, that is the love that's going to take you to heaven. இந்த அன்பானது நம்மை பரலோகத்திற்கு எடுத்து செல்ல போகிறது. Hallelujah. Hallelujah. We are going to be in God's love forever. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய அன்பிலே நித்தியமாக இருக்க So போகிறோம். sometimes the non-Pentecostal people will say, oh, you see, it is written, you people don't have love. They have no right to talk about that. உங்களுக்கெல்லாம் அன்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? பாருங்க பைபிள் அப்படி இருக்கு. நீ அன்பு முதல்ல என்ன கேட்காது? கேள்வி கேட்காது. அன்பு முதல்ல எனக்கு தான் சொல்லவே சொல்லாது. When people ask that, they are using it as a argumentative tool against you. Just keep quiet, smile, give them a good smile, that's enough. Amen. அப்படியே மக்கள் கேள்வி கேட்கும்போது நல்லா சிரிச்சிட்டு கம்மன் இருந்துருங்க, அது போதும், நல்லா சிரிங்க. அன்பே பெரியது. Love is big. அன்பே பெரியது. Love is not only needed here. இங்கு மாத்திரம் நமக்கு அன்பு தேவை என்று இல்லை. That love will take us to heaven. அந்த அன்பானது நம்மை பரலோகத்திற்கு எடுத்து செல்லும். Converse way. இப்படியாக சொல்லுகிறேன். That love will bring heaven down into your family. அந்த அன்பானது பரலோகத்தை நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக கொண்டு வரும். That love will bring heaven down into our church. அந்த அன்பானது பரலோகத்தை நம்முடைய சபைக்குள்ளாக கொண்டு வரும். Then healing will be that easy. அப்பொழுது சுகமானது தன்னிச்சையாக நடக்கும். Prosperity will be that easy. சுபீட்சமானது அது தன்னிச்சையாக நடக்கும். We will be able to overcome everything. எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ள முடியும். Because we are united in love. ஏனென்றால் நாம் அன்பிலே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறோம். பிணைக்கப்பட்டிருக்கிறோம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Make this decision. இந்த தீர்மானத்தை எடுப்போம். We are going to uplift love in our life. அன்பை நாம் உயர்த்த போகிறோம். Love is not our mind job. Love is our spirit job. அன்பானது நம்முடைய சிந்தனையை சார்ந்ததில்லை, அன்பானது நம்மை ஆவியை சார்ந்ததாக இருக்கிறது. That's what the Bible says. அதுதான் வேதம் கூறுகிறது. If you follow the Spirit of God, you are the sons of God. கர்த்தருடைய ஆவியானவரை நாம் பின்தொடருவோம் என்றால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக, ஆவியானவரால் வழிநடத்தப்படுவோம் என்றால் அவருடைய குமாரர்களாக இருக்கிறோம். See, when you see a good opportunity to take revenge, நாம் இப்படியாக ஒரு தருணம் கிடைக்கும் என்றால் நான் பழி வாங்குவேன் என்று சொல்லுவோம் என்றால், அந்த தருணம் வரும்போது Holy Spirit will say keep quiet. பரிசுத்த ஆவியானவர் நாம் அமைதியா இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். When you keep quiet, நாம் அமைதியா இருக்கும்போது you will be elevated. நாம் உயர்த்தப்படுவோம். You know one thing? ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறோம். David know the love that God had for Saul also. தாவீது சவுல் மீது கர்த்தர் வைத்திருந்த அன்பை அறிந்திருந்தான். That is the reason. எனவேதான் even though he had a prophecy, அவனுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் வந்திருந்தாலும், even though he knew God loves him, கர்த்தர் அவன் மீது அன்பு செலுத்துகிறார் என்று அறிந்திருந்தாலும், when the opportunity to kill Saul came, he never did that. சவுலை கொல்லும்படியான தருணம் வந்தாலும் கூட அவன் சவுலை கொல்லவில்லை. You know ultimate result? அதனுடைய முடிவு என்ன? David had become the king. தாவீது அவன் ராஜாவாக அரண்மனையிலே அவன் அரியணையிலே அமர்ந்தான். See, Pastor Ma preached this morning very fiery message. Kill the Philistines. பாஸ்டர் நான் இன்னைக்கு காலையில் பிரசங்கம் பண்ணேன். No, fiery message. I want that to be translated. ஒரு ரொம்ப அக்கினியான ஒரு செய்தியை கொடுத்தேன். I want to just add one point to that. அதற்கு ஒரு காரியத்தை பாஸ்டர் ஐயா சொல்றாங்க. See, when God anointed Saul, கர்த்தர் சவுலை அபிஷேகம் பண்ணின பொழுது God gave a promise to Saul. சவுலுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கூறினார். But you see, by killing Goliath, கோலியாத்தை கொன்றதினால், then that whole blessing went to David. அந்த முழு ஆசீர்வாதமும் தாவீதுக்கு போனது.
Not only to David and the whole lineage that followed David. தாவீதுக்கு மாத்திரமல்ல அவன் பின்பாக வந்த முழு சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதம் உரித்தானதாக Even இருந்தது. Jesus is called the son of David. இயேசுவும் கூட தாவீதின் குமாரன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். I want to tell you one thing. I am not increasing your Bible knowledge, but I want you to tell one thing. வேத அறிவை நான் உயர்த்தவில்லை, ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். See, let the love of God do the fight for you. கர்த்தருடைய அன்பானது நமக்காக யுத்தம் செய்யட்டும். See, I ask you one simple question. ஒரு கேள்வியை கேட்கிறேன். How will you fight for your child? உங்களுடைய பிள்ளைக்காக நீங்கள் எப்படியாக யுத்தம் செய்வீர்கள்? If somebody comes and what you will do, you will forget your age. Am I right? Am I right? யாராவது வந்து உங்க பிள்ளைக்கு எதிராக வந்தா நீங்க என்ன செய்வீங்க? உங்க வயசெல்லாம் மறந்துடுவீங்க. Do you know what I am talking? நான் சொல்லுகிறதை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்களா? You will go and immediately love to box that person down. உடனடியா சென்று வந்து நீங்க அந்த நபரை வந்து கீழே தள்ளணும் அப்படின்னு தான் வந்து யோசிப்பீங்க. Am I right? தள்ளிடுவீங்க. God loves you more than that. கர்த்தர் இன்னும் அதிகமாக உங்கள் மீது அன்பு செலுத்துகிறார். When God could see his love getting multiplied, God will fight your battle கர்த்தருடைய அன்பு அதிகரிக்கிறதை அவர் காணும் in பொழுது a more fierce manner. அவர் உங்களுடைய யுத்தத்தை அவர் யுத்தம் இன்னும் செய்வார். மகிமையாய் செய்ய நீங்கள் வழியை விட்டு கொடுப்பீர்கள். Hallelujah. Shall we just stand to our feet this evening? நாம் எழும்பி நிற்போம். Whatever may be your battle. நம்முடைய யுத்தம் என்னவாக இருந்தாலும் This evening I want you to leave with this question for you to answer. இந்த கேள்வியோடு கூட நான் உங்களை Are you உங்களிடத்தில் a கேட்கிறேன். channel that the Spirit of God is able to flow through to show the love of God to your family members first and then to God's family? உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக கர்த்தருடைய அன்பை காண்பிக்கிற ஒரு வாய்க்காலாக உங்களை நீங்கள் விட்டு கொடுக்கிறீர்களா? அதன் பின்பாக கர்த்தருடைய சபைக்கும் கர்த்தருடைய குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் God's love is shed abroad. கர்த்தருடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. It is being shed abroad. அது இப்பொழுது ஊற்றப்படுகிறது. Hallelujah. 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 Oh, hallelujah, Jesus. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. I am washed, I am washed, I am drenched in love. No other fount I know. I am washed, I am washed, I am drenched in love. கர்த்தருடைய அந்த அன்பின் வெள்ளம் இரத்தமாய் அவருடைய இரத்தமாய் பாய்ந்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாய் அது கடந்து வருகிறது. அந்த அன்பு, அந்த சிவப்பான அந்த அன்பு நம்மை நினைத்து அது நம்முடைய குடும்பத்திற்கும் அது போகிறதா என்று நாம் அதற்கு வழியை விட்டு கொடுப்போம். தெய்வ சபையே, I want to prophesy over every one of you this evening. இந்த சாயங்கால வேளையிலே ஒவ்வொருவர் மீதாகவும் தீர்க்கதரிசனம் Whatever may be your age, நம்முடைய வயது என்னவாக இருந்தாலும் சரி, I prophesy over you. உங்கள் மேல் தீர்க்கதரிசனம் கூறுகிறேன். உன் மீது நான் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன். God is opening the floodgates of love over your life. உங்களுடைய வாழ்க்கையின் மேலாக அன்பின் அந்த கதவை கர்த்தர் திறக்கிறார். அதை அப்படியே நின்று விட விட்டு விடாதீர்கள். அது பாய்ந்து செல்வதாக இயேசுவின் நாமத்தினாலே அது உங்கள் மூலமாக பாய்ந்து செல்வதாக இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்துக்குள்ளாகவும் சபைக்குள்ளாகவும் நீங்கள் செல்லுகிற எல்லா இடத்திலேயும் Hallelujah. 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 See, when you let this love flow, people will be drawn to Jesus.
அவருடைய அன்பு பாய்ந்து செல்ல நம்மை நாம் விட்டு கொடுக்கும் பொழுது மக்கள் இயேசுவினுடைய வருவார்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Father, we thank thee, we praise thee for this evening. இயேசுவே இந்த சாயங்கால வேளைக்காக உமக்கு நன்றி. Lord, even though, Father God, it is the evening time, சாயங்கால வேளையாக இருந்தாலும் we have passed our usual time. இயேசுவே எப்பொழுதுமே இருக்கிற நேரத்தை காட்டிலும் அதிக நேரம் எடுத்திருந்தாலும் I thank you, I could feel your presence with us. இயேசுவே எங்களோடு கூட உம்முடைய பிரசன்னம் இருக்கிறது. The presence that heals. இயேசுவே சுகமாக்குகிற உம்முடைய பிரசன்னம். Lord, the presence that heals every heartache. இருதயத்தினுடைய எல்லா வலிகள், கடந்த காலத்தில் நேரிட்ட எல்லா காரியங்களினுடைய அந்த ரெசிடியூ, ஆண்டவரே, let it go out from the people, Lord. Amen. In Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே தேவனே, மன கஷ்டங்கள், மன கிளேசங்கள் அப்பா இயேசுவே, கடந்த காலங்களிலிருந்து கர்த்தாவே இயேசுவே பட்ட இந்த எல்லா கர்த்தாவே காயங்கள் எல்லாம் ஆற்றப்படுவதாக, கீலியாத்தினுடைய தைலம் இறங்கி வருவதாக, எல்லா கர்த்தாவே மடைகளும் திறப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. Oh, let every floodgates of love open in Jesus name. Holy Spirit, we thank you. Oh, hallelujah. Thank you. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. We thank you. We thank you, Lord. We thank you, Master. We thank you, Father. Oh, we thank you, Jesus. Father, I thank you. உமக்கு நன்றி. I know this evening you are really happy. இயேசுவே இந்த சாயங்கால வேளையிலே நீர் சந்தோஷமாக இருக்கிறீர் அப்பா. I could see it, I could feel it all over me. இயேசுவே கர்த்தாவே, நான் அதை உணர்கிறேன் அப்பா. நீர் சந்தோஷமாக இருக்கிறீர். You are happy with your son. நீர் கர்த்தாவே உம்முடைய மகனோடு கூட நீர் சந்தோஷமாக இருக்கிறீர். Oh, God, we thank you. ஓ திரியேக தேவனே, உமக்கு நன்றி. We thank you, Lord. உமக்கு நன்றி. You are really rejoicing over every one of these people's life, Lord. இயேசுவே, ஒவ்வொரு இந்த மக்களின் மீதான வாழ்க்கையின் மீதாகவும் நீர் சந்தோஷமாக இருக்கிறீர். Thank you, Father. உமக்கு நன்றி இயேசுவே. Thank you, Father. உமக்கு நன்றி. Thank you, Father. உமக்கு நன்றி. Oh, thank you, Father. உமக்கு நன்றி இயேசுவே. Thank you, Father. உமக்கு நன்றி பிதாவே. Thank you, Father. உமக்கு நன்றி Oh, பிதாவே. thank you, Father. உமக்கு நன்றி பிதாவே. Give you the glory. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். Give you the glory. உமக்கே மகிமை Lord, செலுத்துகிறோம். in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Amen. ஆமென். Amen. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், there is someone here. இங்கே ஒருவர் இருக்கிறீர்கள். You're crying. அழுது கொண்டிருக்கிறீர்கள். Maybe not physically. சரீரபூர்வமாக அல்ல. Maybe, but you're crying in your heart. உங்களுடைய இருதயத்திலே அழுது கொண்டிருக்கிறீர்கள். The Lord is telling. கர்த்தர் கூறுகிறார், I am wiping away your tears. நான் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறேன். And the reason for that tear, அந்த கண்ணீருக்கு காரணம், I will set that matter right for you. உனக்காக அதை நான் சரி செய்வேன். So that you will not cry for that anymore. அதற்காக நீங்கள் இனிமேல் அழாமல் இருப்பீர்கள். நீ அழாமல் இருப்பாய். Holy Spirit, we thank you. We thank you. We thank you. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரினுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் ஒவ்வொருவரோடும் நம்முடைய தேவனை நாம் சந்திக்கும் வரை கூட இருந்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென்.